ஓகே நண்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிற வழியில் எங்கேயாவது ஓரமாக நிறுத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தான் N160 பேஸ் வேரியண்ட்டு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேரியண்ட்டு. நம்ம சேனல் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம டூயல் சேனல் ஏபிஎஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வரக்கூடிய ஒரு மாடலுங்க. ஓகே, கவர்ஸ் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது ஒயிட் கலரில். ஓகே, எடுத்துருவோம். ஸோ ஓகே, டிராஃபிக் யூசர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் N160 நம்ம சேனலில் ரொம்ப வருஷமாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். N160 வந்து ஸ்டார்ட் பண்ண, அதாவது வீடியோ வந்து அது நார்மலாக இருந்தால் அந்த அனலாக் மீட்டரில் ஆரம்பித்து டிஜிட்டல் மீட்டர் அப்டேட்டு, யூஎஸ்டி அப்டேட்டு, டூயல் சேனல் அப்டேட்டு, எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான ஒரு பேஸ் வேரியண்ட்டோட அப்டேட் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா N160 பேஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது. பேஸ் வேரியண்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும், ஸ்ப்ளிட் சீட் வராது, ஒரே சிங்கிள் சீட் வந்து வருங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃபஸ்ட்டு இந்த N160 ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைன் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த டிசைன் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் யூஎஸ்டி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வரக்கூடிய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராஃபிக் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் அந்த வண்டியில். பட் இந்த வண்டிக்கு வந்து அந்தளவுக்கு கிராஃபிக் டிசைன்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். இந்த வேரியண்ட் எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி N160 டாப் எண்டோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1,88,000 rupees வருது. எஸ், ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைக்கோட ரேட்டு வந்து 1,55,000 வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் அது இதுன்னு போட்டு, அதுவும் இல்லாமல் யூஎஸ்டி டூயல் சேனல் ஏபிஎஸ்ன்னு கொடுக்குறதுனால இன்றைக்கி அதோட எக்ஷோரூம் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,50,000 கிட்ட எகிரிடுச்சு. உங்களுக்கு இதோட ஆன் ரோட் நீங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1,78,000 வந்துடுதுங்க மினிமம். நான் சொல்கிறேன், அதாவது 80 to 78 அந்த ரேஞ்ச் வந்து வந்துடுது. பட் ஆனால் இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 உள்ளே வந்து வரக்கூடிய ஒரு மாடல். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் N160 அவங்க ப்ளேஸ் பண்ண செக்மெண்ட் வந்து இந்த 1,60,000 அந்த 1,50,000 ரூபா செக்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த வேரியண்ட் வந்து இப்படி ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். வண்டியோட என்ஜின் எல்லாமே சேமுங்க. உங்களுக்கு ஓட்டக்கூடிய டைனமிக்ஸ், போஸ்டர் எல்லாமே சேம். ஈவன் கம்ஃபர்டபிலிட்டி கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் மட்டும், இந்த N சீரியஸ் மட்டும் கிளச்சு வண்டியில் கொடுத்துருக்கானுங்களா, கிளச்சு கொடுக்கலையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ லைட்டராக ரொம்ப ஒன் ஃபிங்கரில், அதாவது சுண்டு விரலில் நீங்கள் கிளச்சை போட்டு ஷிஃப்ட் பண்ணலாம் கீரை. அவ்வளோ லைட்டராக வந்து பார்த்திங்கன்னா கிளச்சையும் கீரையும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டிக்கு. நான் உங்களுக்கு வண்டி இப்படி ஓரமாக நிறுத்தி உங்களுக்கு அதை அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பர் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த வண்டியோட அந்த லுக் லைட்டாக அந்த ஒரு ஃபேமிலி ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு வண்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, சைட் ஸ்டாண்ட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியுதா? ஸோ
ஸோ இதோட அந்த லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓல்டு N160 இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் டூயல் சேனல் ஏபிஎஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மாடலும் இருக்குது. பட் நம்ம சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த மாடல் வந்து உங்களுக்கு உண்மையுமே நல்லாயிருக்கும். இதோட கிராப் ரயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டட் கொடுக்காம சிங்கிள் ஒரே லேடிஸ் கரெக்டாக பிடிச்சிக்கிற மாதிரி சிங்கிள் ஹேண்டிலாக கொடுத்துருப்பாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சபிள் சீட் வந்து வந்திருக்கும். ஸ்ப்ளிட் சீட் இல்லாமல் ரியரோட சீட் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரைடருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட் குஷன் பில்லியனுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லேடிஸோட சாரி கார்டோட சேர்த்து ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த ரியர் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி ஆப்ஷன்ஸ்க்கு வரும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே அக்ரெசிவாக நல்லா ஸ்போர்ட்டியராக கொடுத்துருப்பாங்க. 14 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் சைஸு. அதோட கன்சோல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் தாங்க வருது எல்லா மாடலுக்கும். பட் ஆனால் சிங்கிள் சேனலில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து அனலாக் மீட்டர் வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த வேரியண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் சூன் 25க்கு அப்புறமேட்டு அந்த வேரியண்ட் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் மாடல்ஸ் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குங்க. அந்த எக்ஸாஸ்டோட பீட்டு, அந்த சவுண்டு, அப்பா இந்த வண்டி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கே. இதோட எக்ஸாஸ்டோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா அப்பீலிங்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன். டே டைமில் இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பட் கண்டிப்பாக கேமராவில் உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுன்னு தெரியும். ஏன்னா கொஞ்சம் டல்லாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் வந்து இப்போ வந்து லோ செட்டிங்கில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியம் செட்டிங் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் மோனோஷாக் அது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து இது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து வரும். டாப் வேரியண்ட்டில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து வரும். ப்ளஸ் கலர் ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அதில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து நார்மலான டிஸ்பிளே இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பைக் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி டக் பண்ணி நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக தான் இருக்கும். பட் டே டு டே நீங்கள் ஆஃபீஸ் லைஃப் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த பவர் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அப்பப்போ ஏதோ பார்ஷியல் டைம்ஸில் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போடுவீங்க அப்படின்னாலும் இந்த வண்டி உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதோடைய த்ராட்டில், இதோடைய கிளச், இதோடைய கியர் பாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. ஷிஃப்ட் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு. சவுண்டு பார்த்தீங்களா? ஒரு நல்ல பீட்டோடு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏபிஎஸோட ஒர்க்குமே இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரண்ட்டோட டிஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 300 mm இந்த பைக்குக்கு. ஒரு யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு பைக் இல்லைனா ஒரு பெரிய ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா முன்னாலுமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குது. நீங்கள் அந்த ஓட்டுற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி நல்லா அப்பீலிங்காகவும் இருக்குது. ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்பபிலிட்டிஸ் ஆகட்டும், வண்டி ஓட்டுற அந்த விதமாகட்டும், அந்த ஃபீலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோட பிரேக் பக்கா அந்த ஏபிஎஸோட சத்தம் இங்கே காதை வந்து கேட்குது, காதலுக்கு கேட்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கேமராவில் கேட்குதா? ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா சீட்ஸோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கும்போது உங்களுக்கு நார்மலாக நாங்கள் அந்த பழைய சீட் எப்படி அதே தான். ஆக்சுவலாக இதே சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு N150 நீங்கள் மாடல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து உங்களுக்கு அந்த இதுலேருந்து வந்தது தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா அதே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றங்களும் பெருசாக இருக்காது. ஓட்டுறதுக்கு அந்த விதங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 80-85 வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க இந்த மாடலில். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப ஹையர் ரெவ்வில் நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. வைப்ரேஷன்ஸ் இல்லைனாலும் அந்த லைட்டாக அந்த மினிமலைஸ் அந்த ருங்கிற ஒரு அதர்றதை வச்சு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அண்டு மைலேஜ் நான் வந்து சொல்லிடுறேன். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 to 50 அப்படிங்கிறது
கிடையாது. நீங்கள் ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இந்த வண்டியில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதில் 3 வேரியன்ட் இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஒரு வேரியன்ட் வருது, டூயல் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் சீட் வேரியன்ட்டு, டூயல் சேனல் ஏபிஎஸ் டூயல் சீட் வேரியன்ட், அதாவது ஸ்ப்ளிட் சீட்ஸ் வர மாதிரி ஒரு வேரியன்ட்டு. தென் டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்துடும், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்துடும், டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோடய வந்துடும். இந்த வண்டிகளோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேஸ் வேரியண்ட் 1,60,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,78,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. ஒரு 10,000 ரூபா டிஃப்ரென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து தேவைப்படுதுங்கிறத பார்த்து நீங்கள் பைக் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் இந்த வண்டியை பற்றின ஒரு புரிதல். ஒரு பைக் N160 நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு எடுக்கலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாடல் அப்டேட் பண்ணதுக்கான ரீசனும் இதுதான். நீங்கள் வந்து ஒரு N160 உங்களுக்கு 160cc ஒரு நல்ல ஃபேமிலி ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.